மாண்பு நீர்வளத்துறை அமைச்சர் ஏதோ பேசணும். முடிச்சு கொடுக்குறேன், நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. இல்லை இதை கொடுத்து பேசி முடிச்சு கொடுக்குறேன், கண்டிப்பாக கொடுக்குறேன். மாண்பு நீர்வளத்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினர் பரம்பிக்குளம் ஆழியாறு திட்ட கால்வாய்கள் தூர்வாருவது சம்பந்தமாக கேட்டிருந்தார். இது தொடர்பாக ரூபாய் 14.98 கோடி ஒதுக்கீடு செய்ய நிதித்துறையின் பரிசீலனையில் உள்ளது என 25/8/2026 அன்று பேரவையில் தெரிவிக்கப்பட்டது. நிதித்துறையால் எழுப்பப்பட்டுள்ள வினாக்களுக்கு உரிய விளக்கம் அளிக்கப்பட்டு உடனடியாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பரம்பிக்குளம் ஆழியார் திட்ட கால்வாய்களை தூர்வாரி பணிகள் கூடிய விரைவில் தொடங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். உறுப்பினர் ஏவா வேலு அவர்கள். பேரவைத் தலைவர்களே, நம்முடைய சோழவந்தானுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஒரு செய்தி இங்கே சொன்னார். மதுரையில் பென்னிக்குக் அவர்கள் வாழ்ந்த இல்லத்தை எடுத்துவிட்டு கலைஞருடைய நூலகம் அமைக்கப்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருக்கிறார். அது முற்றிலும் அது உண்மையல்ல. ஏற்கனவே இதே சட்டமன்றத்திலே அப்பொழுது ஒரு எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் கேள்வி வைத்து பென்னிக்குக்கு வாழ்ந்த காலங்கள் எந்தெந்த ஏற்கனவே சொல்லப்பட்டு இங்கே மாமன்றத்தில் அது பதிவில் இருக்கிறது. எனவே அது ஏற்கனவே வேக்கண்டாக இருந்த இடமும் குவார்டர்ஸ் இருந்த இடத்த தான் அது இன்னும் கேட்டேன், ஒரு பழமையான குவார்டர்ஸு. அது உழுந்துற அளவுக்கு இருந்த ஒரு குவார்டர்ஸு. அது இல்லாத வேக்கண்ட் ஏரியாவும் இருந்தது. அதை வச்சு தான் அவங்க கலைஞருடைய நூற்றாண்டு நூலம் கட்டப்பட்டதை ஒழிய பென்னிக்குக்கு வாழ்ந்த இல்லத்தை கட்டவில்லை. ஒன்று. இன்னொன்று அவர் சொன்னார், அதான் அந்த பகுதியில் இருக்கிற தமிழர்கள், தமிழருடைய அடையாளம் தான் ஜல்லிக்கட்டு. ஏன்னா அந்த பகுதியில் இருக்கிற இளைஞர்கள் அந்த ஜல்லிக்கட்டை நடத்திக் கொண்டிருப்ப ஒரு கோரிக்கை அப்பொழுது எங்களுடைய முதலமைச்சர் வைத்தார்கள். அதுக்கு நினைவாக ஒன்று கட்ட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அந்த ஜல்லிக்கட்டுக்கு என்று ஒரு அரங்கம் அமைத்ததை ஒழிய அரசாங்கம் நேரடியாக போய் அனுப்பல. அந்த கோரிக்கையை நிறைவேற்றிருக்கிறோம். அதோடு மட்டுமல்ல, பென்னிக்கு அவர்கள் பிறந்த ஊர் உங்களுக்கு லண்டன். ஏன்னா அந்த லண்டன் மாநகரிலேயே அவர் எங்கே பிறந்தோ அந்த இடத்துல போய் சிலையை வைத்து தமிழக அரசின் சார்பாக அப்பொழுது உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த அன்பிற்குரிய அண்ணன் இப்பொழுது சட்டமன்ற உறுப்பினர் மூத்த உறுப்பினர் அண்ணன் பெரியசாமி அவர்கள் அங்கே போய் சிலையே திறந்து வச்சது தான் வரலாறு. சட்டத்துறை அமைச்சர் அனுமதிக்கிறேன். சட்டத்தை உங்களை அனுமதிக்கிறேன். பேரவைத் தலைவர்கள், ஜல்லிக்கட்டை பற்றி மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் அண்ணன் சொன்னாங்க. ஜல்லிக்கட்டு மாணவர்கள் அனைவரும் தன்னெழுச்சியாக ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்தி அந்த போராட்டத்தின் விளைவாக அதை வாங்கி கொடுத்தார்கள். அதை ஒவ்வொரு காலகட்டத்திலும் யாராவது ஒருத்தர் ஜல்லிக்கட்டை நாங்கள் தான் பெற்றுக் கொடுத்தோம் என்று அப்படியே ஒரு முத்திரை பதிப்பதற்காக கடந்த ஆட்சியில் ஜல்லிக்கட்டுன்றது ஒரு தவறான புரிதலில் அவங்க எல்லாம் இருந்திருக்கிறார். அதாவது ஜல்லிக்கட்டு ஒவ்வொரு ஊரை, அலங்காநல்லூர், பாலமேடு, ஒவ்வொரு ஊரையும் தாங்கி நிற்கும் பொழுது அந்த ஊருக்குன்னு ஒரு பேர் இருக்கு. அந்த ஊர்ல இருக்க மக்கள் அனைவரும் அது விழாக்கோலம் கொண்டு அந்த பாரம்பரியத்தோடு அந்த ஊர்ல செலிப்ரேட் பண்றது. இவர்கள் தனியா என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, அது ஒரு கிளாடியேட்டர் மாதிரி ஒரு தனியா ஒரு ஸ்டேடியம் கட்டி, அது இல்ல ஜல்லிக்கட்டு. அந்தந்த ஊருக்கு ஒரு பெருமை இருக்கு. அந்தந்த அலங்காநல்லூர்னா ஊருக்கு ஒரு பெருமை இருக்கு. அவனியாபுரம்னா அவனியாபுரம் ஊருக்கு, அந்த ஊரில் அந்த ஊர் மக்களோடு சேர்ந்து அந்த ஜல்லிக்கட்டு கொண்டாடுறது அந்த ஊருக்கு ஒரு பெருமை. அந்த மக்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு விழா கோலமாக அந்த ஜல்லிக்கட்டை கொண்டாடுவது. வெளியில ஊருக்கு சம்பந்தமே ஒரு இடத்துல ஒரு ஸ்டேடியத்தை கட்டி என்ன கிளாடியேட்டரா கொண்டு போய் எல்லாரும் முட்டி பாக்குறதுக்கு, அது அந்தந்த ஊருக்கு ஒரு பெருமை. அது அங்க மக்கள் கொண்டாடுவது. இதெல்லாம் சேர்ந்து அந்தந்த ஊர் மக்கள் எல்லாம் சொல்லுவது, எங்கள் ஊரில் ஜல்லிக்கட்டு பண்ணாதான் எங்க ஊருக்கு பெருமை. நீங்க வெளியில போய் சம்பந்தம் இல்லாம எல்லா ஊரையும் கொண்டு போய் அங்க வச்சு பண்றதுக்கு இது கிளாடியேட்டர் இல்ல. அந்த ஊருக்கு ஒரு பெருமை, பாரம்பரியமா எப்படி செஞ்சார்களோ அந்த வழக்கத்தில் செய்யுங்கன்னு தான் கேட்டுக்கிறாங்க. அதை தான் அவரும் சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன். அது எந்த அளவுக்கு இவங்க ஸ்டேடியம் கட்டினாங்களோ அது அந்த அளவுக்கான பயன்பாட்டில் மக்களும் உணரவில்லை. அது ஒரு பெரிய பெருமையாகவும் யாரும் கருதவில்லை. ஒரு எஸ்.எஸ். கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் ஒருத்தர் பேசுறாரு, உங்க அண்ணி தான் பேசுறாரு. அவர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முல்லை பெரியார் அணையினுடைய நீர்மட்டத்தை உயர்த்துவதற்காக பல்வேறு சட்ட போராட்டங்களை நடத்தி 136 அடியிலே இருந்து 145 அடியாக உயர்த்திய பெருமை, 142 அடியாக உயர்த்திய பெருமை மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவர்களை சாரும். அதேபோல தேனி மாவட்டத்தில் அந்த அணையை கட்டுவதற்காக அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்ட வெள்ளிக்குயிக் அவர்களுக்கு மணிமண்டபம் அமைத்து அங்கே சிலையை அமைத்து திறந்து வைத்தது எங்களுடைய இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவர்கள் என்பதையும், அதேபோல கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு இடம் தேர்வு செய்யப்பட்டு நிதி ஒதுக்கீடு செய்து கட்டி முடிக்கப்பட்டது மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சியில் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு, கல்வியாளர்களை உருவாக்கியது அண்ணன் ஜி. விஸ்வநாதன், மரியாதைக்குரிய JPR, மரியாதைக்குரிய முனிரத்னம் போன்றவர்களை உருவாக்கியது
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியின் பொழுது மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சியில் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல ஜல்லிக்கட்டு நிறுத்தியது யார் என்று சட்டத்துறை அமைச்சர் அவர்கள் சொல்வாரா என்பதை நான் இந்த நேரத்திலே கேட்டு அமர்கிறேன். மாண்பு ஜலவாய் சுந்தரம். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் மூலமாக 2016க்கு முன்னால் சில அப்ரூவ்டு அன்அப்ரூவ்டு பிளான்கள் இருந்தது. அதை அப்ரூவ் பண்ணுவதற்காக முயற்சி எடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. மீண்டும் அதை இந்த அரசு 30/6/2027 வரை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறார்கள். அதற்கு மிக்க மகிழ்ச்சியை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுகிறேன். இதில் முக்கியமாக இருக்கிறது என்னவென்றால் GOMS நம்பர் 66/30/3/20 போட்டதிலே 2 சாராம்சம் இருக்கிறது. ஒன்று, ஹில்ஸ் ஏரியா ஆக்கா இருக்கக்கூடிய இடத்திலும் அதேபோல் எக்கோ சென்சிட்டிவ் இடத்திலும், குறிப்பாக எங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆரல்வாய்மணி, தோவாளை போன்ற பகுதிகள் எல்லாம் எக்கோ சென்சிட்டிவ் வரவில்லை. எனவே மாண்புமிகு வீட்டு வசதித்துறை அமைச்சர் அவர்கள் இதை சரிவர கவனித்து, ஏற்கனவே நீங்கள் இதுக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுத்திருக்கிறீர்கள், அன்அப்ரூவ்ட் பிளாட் எதெல்லாம் ரெகுலரைஸ் பண்ண முடியுமோ அதையெல்லாம் ரெகுலரைஸ் பண்ண வேண்டும் என்றும், குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய சொந்த வில்லேஜ் பேரவையின் அலுவல் நேரம் நீட்டிக்கப்படுகிறது. தோவாளை மற்றும் ஆறாமலில் இருக்கக்கூடிய அன்அப்ரூவ்ட் பிளாட் அப்ரூவ் பண்ணி தரும்படி உங்கள் மூலமாக உறுப்பினர் வேலுமணி அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, இன்றைக்கு வீட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் அறிவிப்பின் 5ல் சிறப்பு திட்டம் வாரியத்தால் கையகப்படுத்தப்படக்கூடிய அந்த இடங்கள் எல்லாம் அந்த விலக்கு செய்து சிறப்பு திட்டம் சொல்லி அறிவிச்சிருக்கீங்க. அது முழுமையான விளக்கங்கள் இல்லை, இருந்தாலும் அதை பொறுத்தளவுக்கு எங்களுடைய கோவை மாவட்டத்தில் வடவள்ளி, வீரகேரளம், கவுண்டம்பாளையம், வெள்ளக்கிணறு, சின்னவேடம்பட்டி, கணபதி, கிருஷ்ணராயபுரம், சரவணம்பட்டி, விளாங்குறிச்சி, காலப்பட்டி, உப்புளிப்பாளையம், சௌரிபாளையம், வேளாண்டிபாளையம் 12 வருவாய். இது கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு முன்னால் 10,000 ஏக்கர் நிலங்கள் வீட்டு வாரியத்தால் ஆர்ஜிதம் செய்யப்பட்டது. இதில் பார்த்தீங்கன்னா 500 ஏக்கர் தான் நம்ம பயன்படுத்தியிருக்கிறோம். மீதி எஞ்சியுள்ள இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த உரிமையாளர்கிட்ட இருக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய அவங்கெல்லாம் சேல் பண்ணியிருக்காங்க. இன்னசென்ட் பர்ச்சேஸ் நிறைய நம்முடைய அப்பாவி ஏழை மக்கள் நிறைய வாங்கியிருக்கு. கிட்டத்தட்ட இதில் 70,000 மக்கள் இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இங்கே அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பத்திரப்பதிவு செய்யக்கூடாது, பட்டா மாறுதல் செய்யக்கூடாது, வங்கி கடன் பெற இயலாது, வீட்டு வசதி வாரியத்தால் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கடந்த முறை கமிட்டி போடப்பட்டு 5% மட்டும் விலை கொடுத்து விடுவிச்சிருக்காங்க. ஆகவே நீ சிறப்பு திட்டம் அதை தான் சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு பாராட்டுதல். கண்டிப்பாக அரசு நீங்கள் தனி கவனம் எடுத்து முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போய் அந்த இடங்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா விலக்கு கொடுத்து அதை கண்டிப்பாக செய்து தர வேண்டும் என்று பேரவைத் தலைவர் வாயிலாக கேட்டுக்கொள்ளும். அதே போல தொண்டாமுத்தூர் தொகுதிக்குட்பட்ட செல்வபுரம், அதே போல கல்லாமேடு, குளத்துப்பாளையம் பகுதியில் நம்ம வீடு கட்டியிருக்கிறோம் ஸ்லம்போல்ல. இந்த வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா பாதிக்கு மேல நான் அமைச்சர் இருக்கும்போது கட்டப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்பெல்லாம் முடிக்கப்பட்ட நிலையில பாதி பேருக்கு தான் கொடுத்துருக்கிறோம் வீடு அவங்களுக்கு, உரிமையாளருக்கு. அதே போல மீதி வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இடைத்தரகர்கள் எல்லாம் தப்பா போயிட்டு இருக்கு. அதையும் அமைச்சர்கள் கவனத்தில் சரி செய்ய வேண்டும். மாண்பு உறுப்பினர் ராம்குமார், VK ராம்குமார் அவர்கள். மாண்பு உறுப்பினர் VK ராம்குமார் மாண்பு வீட்டு வசதி அமைச்சர் பதில் சொல்லிட்டாங்க. இருங்க, உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய மாமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை ஏற்கப்பட்டு பரிசீலிக்கப்பட்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய கொண்டு சென்று அதுக்கான தீர்வு செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்பு VK ராம்குமார் அவர்கள் உட்காருங்க. மூவி கருப்பையை உட்கார். என்ன சொல்ல போறீங்க? மாண்பு மூவி கருப்பையை என்ன சொல்ல போறீங்க சொல்லுங்க. என்ன ஒரே மூவி கருப்பையா கொடுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த 2008, 2009, 2010, 2011 ஆண்டு தமிழர்களுடைய பாரம்பரியமான ஜல்லிக்கட்டு விழா நடைபெறவில்லை. அலங்காநல்லூர், பாலமேடு, அவனியா பகுதியில் ஜல்லிக்கட்டு நடைபெறவில்லை. முடிஞ்சு போன விஷயத்தை பத்தி பேச வேணாம். அடுத்த மாண்பு VK ராம்குமார் விடுங்க, அது முடிஞ்சு போச்சுங்க. திருப்பி நீ 2008 போனீங்கன்னா எப்போ இந்த விளக்கத்தை சொல்லுது? நம்ம உட்காருங்க. இல்ல நல்லா பேசிட்டீங்க, கருத்தை சொல்லிட்டீங்க, உட்காருங்க. இல்ல என்ன கேட்க வரீங்க அது சொல்லுங்க. இல்ல என்ன சொல்ல வரீங்க? 2011 ஆண்டு மாண்புமிகு அம்மாவுடைய கடிதம் வைத்து தமிழக அரசின் உதவியோடு உயர்நீதிமன்றத்தை நாடி மீண்டும் 2012 ஆண்டு ஜல்லிக்கட்டை கொண்டு நடத்தியது
அன்றைக்கு இருந்த மாண்புமிகு அம்மாவுடைய அரசு, இரண்டாவது அதுக்கு துணையாக இருந்தது மாவட்ட ஆட்சித்தலைவர், அரசாங்கம், எளியவன் இந்த கருப்பையா. ஆனா யாரோ ஜல்லிக்கட்டுக்கு நாங்க உரிமை கொண்டாடி ஜல்லிக்கட்டு நாய் என்று பட்டோம்னா சூட்டிக்கிற வேணாம். உங்கள் வாழ்த்துக்கள் உட்காருங்க. மாண்புமிகு வி கே ராம்குமார் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வாய்ப்பு தந்த உங்களுக்கும் மாண்புமிகு முதலமைச்சருக்கும் பேசுங்க. அண்ணாநகர் தொகுதி மக்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சென்னை மாவட்டம் அண்ணாநகர் தொகுதி 102வது வட்டத்தில் பெரிய கூடல் பாரதிபுரம் தொகுதியில் தமிழ்நாடு ஸ்லம் போர்ட் கிளியரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 30 வருஷத்துக்கு முன்னாடி அலாட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து 5லேருந்து 10 வருடங்களுக்கு வந்து பணமும் கட்டியிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் அதுக்குண்டான சேல் டீடோ பேர் மாற்றமோ இன்னும் கொடுக்கப்படவில்லை. உங்கள் வாயில அமைச்சருக்கு வந்து தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்பு உறுப்பினர் செந்தில்குமார், ஐபி செந்தில்குமார். மாண்பு உறுப்பினர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதியில் ஆரம் காலனி என்கிற பகுதியில் ஏறத்தாழ 5.24 ஏக்கரில் பழைய அடுக்குமாடி குடியிருப்புகள் இடிக்கப்பட்டிருக்கிறது. அங்கே புதிய நவீன கட்டுமானத்தோடு கூடிய அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டி நகர்மயமாதலை மனதில் கொண்டு அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு நீங்கள் வீடுகளை வழங்கிட இந்த அரசு முன்வர வேண்டும் என்று தங்கள் வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன். உறுப்பினர் கல்லானை. அன்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஜவஹர்புரம் டிஆர்ஓ காலனி உட்பட்ட பகுதிகளில் வந்து தொடரியந்தல் கண்மாய்க்கு உட்பட்டதுன்னு சொல்லிட்டு பத்திரப்பதிவு தடைபட்டு இருந்துச்சு. ஆனால் அது 2020 கலெக்டரோட இதில் வந்துட்டு நம்மளோட நகர்ப்புற மேம்பாடு வாரியத்தில் உட்பட்டதுன்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ அந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் பாதி பேருக்கு மேலே பத்திரம் பதிவு செய்ய முடியல. அதனால் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அந்த பணியை செய்து தரதுக்கு உதவுமாறு கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். ஈசிஆர் சரவணன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இதற்கு முன்னாடி பேசி சட்டமன்ற உறுப்பினர் சொன்னார், மார்க்கண்டேயன் அவர்கள். நீங்க உங்க கருத்து மட்டும் சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் உள்ள செம்மஞ்சேரி, கண்ணகி நகர் இந்த 2 குடியிருப்புகளுக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் குடியிருப்பு இருக்கு. அவங்க அந்த பகுதிக்கு வந்து நீங்க பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு வாரியத்துறை அமைச்சர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிதி ஒதுக்கி இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பெரும்பாக்கம் அந்த பகுதியில் வந்து சாலை ஓரத்தில் நிறைய கடைகள் வந்து கட்டியிருக்காங்க. அது வந்து ஒரு கடை கட்டி கொடுத்தா நல்லா இருக்குன்றதுனால இந்த வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன் அமைச்சர் அவர்கள்கிட்ட. மாண்புமிகு சி.வி. சண்முகம் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு எங்கள் பகுதியை சேர்ந்தவர், அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விழுப்புரம் நகரத்தில் இருக்கிற வீட்டு வசதி வாரியத்தால் கட்டி கொடுக்கப்பட்ட வீடுகள் பழுதடைந்து இடிகிற நிலையிலே அதில் இருக்கிற குடியிருப்பவர்கள் எல்லாம் காலி செய்யப்பட்டு இப்போது அது சேதமடைந்திருக்கிறது. அதே போன்று திண்டிவனத்தில் இருக்கிற வீட்டு வசதி வாரியத்தில் கட்டப்பட்ட வீடுகள் இந்த 2 பகுதியிலுமே கிட்டத்தட்ட 40,000 ஆண்டு காலத்துக்கு மேல் கட்டப்பட்டது. திண்டிவனத்தில் இருக்கிற இப்போ குடியிருக்கிறார்கள். எப்போது வேண்டுமானாலும் ஆபத்தான நிலை இருக்கிறது. இங்கே சொல்லியது போல 25 ஆண்டு காலம் தான் அதற்கு உயிர். ஆகவே அமைச்சர் அவர்கள் அதை ஆய்வு செய்து அந்த 2 திண்டிவனம் விழுப்புரம் பகுதியிலே புதியதாக வீட்டு வசதி வாரிய சார்பாக கட்டுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஜெயசுதா அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு நிமிஷம் இருங்க. மாண்புமிகு வீட்டு வசதித்துறை அமைச்சர். மாண்புமிகு உறுப்பினர் சொன்னதை போல மாவட்ட ஆட்சியர்களுடன் அவர்களுடைய பரிசீலனையை ஏற்றுக்கொண்டு அதுக்கு ஏற்றவாறு பரிசீலிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. மாண்புமிகு ஜெயசுதா அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஆரணி நகராட்சியில் ஆரணிபாளையத்தில் ராஜாஜி தெருவில் நேபாளத்திற்கு சுற்றுலாவிற்கு சென்ற நிர்மலா என்ற பெண்மணி இதுவரை தகவல் எதுவும் தெரிய முடியவில்லை. அவருடைய கணவரும் உற்றார் உறவினர்களும் மிகவும் பதட்டத்தில் உள்ளனர். இதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு தங்கள் வாயிலாக கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். நன்றி. மாண்புமிகு முதலமைச்சர் விரைந்து நடவடிக்கை எடுப்பதற்காக 3-4 அமைச்சர்கள் டெல்லியிலே தங்கியிருந்து மற்ற ஏற்பாடெல்லாம் செய்து கொண்டிருக்க விரைவிலே உங்கள் தொகுதியை சார்ந்தவர்கள் நிச்சயமாக பத்திரமாக அழைத்துக் கொண்டு வரப்படுவார்கள். மாண்பு உறுப்பினர் காமாட்சி போயிட்டாங்களா? மாண்பு உறுப்பினர் கார்த்திகேயன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மதுரை மாவட்டம் கிழக்கு தொகுதிக்கு உட்பட்ட ஒத்தக்கடை ஊராட்சியானது அதிகப்படியான மக்கள் தொகையை கொண்ட ஊராட்சியாகும். இந்த ஊராட்சியில் இருக்கின்ற அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் போதிய இடவசதியும் போதிய மருத்துவர்களும் இல்லாத காரணத்தினால் பக்கத்தில் இருக்கின்ற ஒரு தேவர் கல்யாண மண்டபம் என்கின்ற இடத்திலே
மதுரை கிழக்கு ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட அந்த தேவர் கல்யாண மண்டபத்தில் அந்த ஆஸ்பத்திரியை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்க வேண்டும் என்று கேட்டு எனது தொகுதியில் ஒரு தலைமை மாவட்ட மருத்துவமனை அமைத்து தர வேண்டும் என்று தங்கள் வாயிலாக மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சரை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பிற்பட்டோர் நலத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்கள் கூறியிருந்தார், உக்கடம் கல்லாமேடு பகுதியில் இருக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்பில் இடைத்தரகர்களின் தலையீடு இருப்பதாக கூறியிருந்தார். அந்த மக்களும் என்னிட சந்தித்து பேசியிருந்தாங்க. குழுக்கள் முறையில் அவங்களுக்கு வீடுகள் ஒதுக்கப்பட்டதாக சொல்லியிருந்தாங்க. இடைத்தரகர்களோட தலையீடு இருந்தால் நிச்சயமாக அது தவிர்க்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினர்கள் தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள், காலம் கருதி நீங்க சுருக்கமாக பேச நான் நம்புறேன். கண்டிப்பாக கரெக்டா டைம் பார்த்துக்கங்கன்னா 10 மினிட்ஸ்ல நான் முடிச்சிடுவேன். ஐம் ஹாப்பி. பேரவைத் தலைவர் அவர்களே, அமைச்சர் பெருமக்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, எதிர்க்கட்சி தலைவர் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் முதல்கண் எனது பணிவான வணக்கத்தை சொல்லி நான் என் உரையை தொடங்குகிறேன். இன்றைக்கு முதலில் இந்த அவையில் வீற்றிருக்கும் அனைத்து சகோதரர்களுக்கும் ரக்ஷபந்தன் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது எல்லா சகோதரர்களும் இருக்கும்போதே சொல்லணும்னு நினைச்சு இப்ப டேபிள் சேர் தான் அதிகமா இருக்குன்னா, அதனால அனைத்து சகோதரர்களுக்கும் ஒரு சகோதரியாக ரக்ஷபந்தன் வாழ்த்துக்கள். எல்லோரும் சகோதரத்தோடு ஒற்றுமையாக இருந்து நம் நாட்டுக்காக மக்களுக்காக நாம் அனைவரும் இணைந்து சிறப்பாக பணியாற்றுவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாம வடன்னு சொல்லி லஞ்ச் டைம் எல்லாருக்கும் வட பசி வேற வந்துருச்சு. உங்களை போன்ற அனைத்து சகோதரிகளுக்கும் அவையின் சார்பாக எங்கள் நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். காலையிலேயே என்னுடைய நண்பர்கள் தொகுதியில இருந்து என்னுடைய அருமை நண்பர்கள் மற்றும் பிரம்மகுமாரி சமாஜ் அவர்கிட்ட கையில் நேற்றும் வந்தார்கள். நேற்றும் இந்த கரங்களிலே கட்டி நம்முடைய சகோதரர்களுக்கு வாழ்த்துக்கள் என்று அவர்கள் சொன்னார்கள். உங்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிண்ணா. உங்க கையில ரக்ஷபந்தன் இருந்தது நான் பார்த்தேன்னா. உங்களுக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். வடன்னு சொல்லி லஞ்ச் டைம்ல எல்லாருக்கும் பசி வேற வந்துருச்சுங்கன்னா, அதே மாதிரி இன்னைக்கு நம்ம மானிய கோரிக்கையை பத்தி முக்கியமாக பேச வேண்டி இருக்கிறது. அதற்கு முன்ன இப்போ ஒரு திருவள்ளூர்ல ஊத்துக்கோட்டையில தொட்டாரெட்டி குப்பம் அப்படின்ற ஏரியால ஒரு பெண் ஆசிட் ஊத்தி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்பதை ஒரு பெண்ணாக இந்த அவையில நான் குறிப்பிடணும். உறுதியாக அந்த பெண்ணுக்கு நடந்த அந்த கொடுமைக்கு யார் காரணமோ அவர்களுக்கு நிச்சயமாக இந்த அரசு கடுமையான தண்டனையை வாங்கி தர வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல இன்றைக்கு நம்மளுடைய தொகுதியை பற்றி நான் பேசுகிறேன். இன்றைக்கு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி வளர்ச்சித்துறையை சம்பந்தப்பட்டது. விருதாச்சலம் தொகுதியில பார்த்தோம்னா மணிமுத்தாறு கரை இரு புறங்களிலும் படிகளை அமைத்து எல்லைக்குட்பட்ட பகுதிகளை கரை உடையாமல் பாதுகாக்க வேண்டியது நம் அரசின் கடமை. விருதாச்சலம் பகுதியில் இருக்கின்ற தெப்ப குளத்திற்கு செல்கின்ற நீர்ப்பாதைகள் அத்தனையும் ஆக்கிரமிக்கப்பட்டு இருக்கிறது. அதை சரி செய்து அந்த குளத்திற்கு செல்லும் நீரை சரி செய்யணும் சொல்லி நான் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி விருதாச்சலம் பகுதியில பெண்ணாடம் ரோடு தெற்கு தெருவில் மழை பெய்தாலே அங்கு எல்லா இடத்திலும் நீர் தேங்கி விடுகிறது. மழை நீர் வடிகால் வசதியை செய்து பாலங்கள் அமைக்கப்பட்டு அந்த மக்களுக்கு நீங்கள் நிச்சயம் இந்த அரசு உதவி செய்ய வேண்டும். விருதாச்சலம் பகுதியில் இருக்கின்ற பொதுப்பணித்துறை, நீர் பாசனத்துறை, தீயணைப்புத்துறை பணிபுரியும் ஊழியர்களுக்கு அந்த அலுவலங்களுக்குள்ளேயே இடம் இருக்கிறது. அங்கு புதிய குடியிருப்புகள் கட்டி அவர்களுக்கு ஏது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்கிறேன். விருதாச்சலம் பகுதியில் 30 ஆண்டுகளுக்கு மேல் பட்டா பெற்று இபி சர்வீஸ் பெற்று வீடுகள் கட்டி வசித்து வருவோர் திடீரென நீர்நிலை ஆக்கிரமிப்பு என்று சொல்லி அகற்றுகின்ற ஒரு நிலை இருக்கிறது. அவங்களுக்கு பட்டாவும் கொடுக்கறாங்க, இபி கனெக்ஷனும் கொடுத்துறாங்க. அதற்கு பிறகு அவர்களை அப்புறப்படுத்தும் போது அவர்கள் வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகிறது. இதையெல்லாம் அரசு கவனத்தில் கொண்டு பட்டா வழங்குவதற்கு முன்பு இபி கனெக்ஷன் கொடுக்கிறதுக்கு முன் அந்த மக்களுக்கு ஒரு சரியான ஒரு வழிநடத்தலை செய்யணும்னு சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறேன். விருதாச்சலம் பகுதியில் பூதாமூரில் அமைந்துள்ள
வீட்டு வசதி வாரிய குடியிருப்புகள் மிகவும் சேதமடைந்த நிலையில் இருக்கிறது. அதை அப்புறப்படுத்தி குடியிருப்புகள் கட்டித்தர அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். விருதாச்சலம் பகுதியில வடவாடி, மங்களம்பேட்டை போன்ற ஊர்களில் வீட்டு வசதி வாரிய குடியிருப்புகள் கட்டுவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். மனைப்பிரிவு அங்கீகாரம், கட்டிட அனுமதி பெறும் முறையில் ஏற்படும் தாமதங்களை விசாரித்து அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். விருதாச்சலம் பகுதியில் உள்ள மணிமுத்தாறு நதியில நகர கழிவுகள் கலந்து அந்த குப்பை கூளங்கள் கொட்டி மணிமுத்தாறு முழுவதும் சேதமடைகின்ற ஒரு நிலைமையில இருக்கிறது. அந்த மாசுபடுவதை தடுத்து அந்த மணிமுத்தாரை பாதுகாத்து தர வேண்டிய சொல்லி அரசு கிட்ட கேட்டுக்கிறேன். விருதாச்சலம் நகர பகுதியில ஆர்மிட் திட்டத்தின் கீழே பாதாள சாக்கடை திட்டம் செயல்பட அரசு நடவடிக்கை எடுத்து தர வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்கிறேன். விருதாச்சலத்தில் இருக்கின்ற நகராட்சிக்கு உட்பட்ட 2வது வார்டு புதுக்குப்பம் பகுதியில பட்டா இருந்தும் அங்கு அளந்து விடப்படாததுனால இன்றும் அந்த மக்களுக்கு அந்த நியாயம் கிடைக்காத வகையில இருக்கிறது. விருதாச்சலம் தொகுதியில தூய்மை பணியாளர்களும் மக்கள் நல பணியாளர்களும் இருக்காங்க. அவங்களுக்கு உரிய வீட்டு வசதி வாரியம், சம்பள உயர்வு, பாதுகாப்பு, மருத்துவ காப்பீடு போன்றவற்றை கொடுத்து ஏழ்மை நிலையில் இருக்கும் தூய்மை பணியாளர்களை இந்த அரசு காக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி ஆட்டோ, டாக்ஸி போன்று அதை தொழிலாக நம்பியிருக்கும் பணியாளர்களுக்கு உரிய பாதுகாப்பு, வேலை வாய்ப்பு மற்றும் அனைத்து வசதிகளையும் அரசு ஏற்படுத்த வேண்டும் என்று அரசின் கவனத்திற்கு நான் கொண்டு வருகிறேன். வீட்டு வசதி துறையின் மூலம் விருதாச்சலம் நகரம், வேப்பூர், மங்களம்பேட்டை போன்ற நகரங்களில் புதிய கோட்ரஸ் கட்டி தர வேண்டும் என்றும் அரசுக்கு நான் கோரிக்கை வைக்கிறேன். அதே போல அங்கு பாதாள சாக்கடை திட்டம் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கு. ஆனா இன்னும் அது சரியாக செய்து தர முடியல. அதை உடனடியாக அரசு கவனத்திலே கொண்டு அந்த பாதாள சாக்கடை திட்டத்தை சரி செய்து கோயில் மாநகரமான விருதாச்சலம் நகரத்தை நீங்கள் மிகவும் சுத்தம், சுகாதாரமான ஒரு கோயில் நகரமாக மாற்றி தர வேண்டும் என்றும் இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன். பேரவை தலைவர் சொன்னது போல நம்ம வடன்னு சொல்றோம், அந்த வடை திட்டங்களாக மக்களுக்கு போய் சேருகின்ற அந்த வகையிலே இருக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே கூறி, தம்பி ஆதவ் அர்ஜுன் இல்ல இன்னைக்கு சீக்கிரம் 1:30க்கு முடிச்சிருவோம் நீங்க சொன்னீங்க, முடிஞ்சிரும் நினைச்சேன். ஆனாலும் இது எக்ஸ்டென்ஷன் ஆயிட்டு இருக்கு. சோ அனைத்து சகோதரர்களுக்கும் நான் வாழ்த்து சொல்றேன். எனவே இந்த அவையில உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி கூறி எனக்கு வாய்ப்பு கொடுத்த அவைத்தலைவருக்கு சொன்னதுக்கு முன்னாடி 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அவை முன்னவர் சரியாக 10 நிமிஷம் நீங்க முடிச்சீங்க. உங்க மாதிரி எல்லாரும் முடிச்சாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. 6 நிமிஷம் முடிச்சிருக்கீங்க. மற்றற்ற மகிழ்ச்சி. 10 நிமிஷம் தான் கேட்டீங்க, 6 நிமிஷம் முடிச்சிருக்கீங்க. நீங்க ஒரு இடத்தில் பட்டாக்கள் வழங்கப்பட்டிருக்கிறது, இடத்தை மார்க் செய்யவில்லை என்று சொன்னீர்கள். 15 நாட்களுக்கு அது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும்.